என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தையானது திருப்பாடல் 118 அதிகாரம் 22, 23 இறைவார்த்தைகள். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வேப்பாயிற்று. ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, சக மனிதர்களால் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஓரங்கட்டப்பட்டிருக்கலாம், நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி நம்மை கேவலப்படுத்தியிருக்கலாம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் உங்களை ஓரங்கட்டி இருக்கிறார்களோ, உங்களை அலட்சியப்படுத்தி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்பதாகவே உங்களை உயர்த்துவார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அவர் தாமே நம்மை எல்லா கண்களுக்கு முன்பதாய் உயர்ந்த நிலையிலே வைத்து அழகு பார்ப்பார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தை இறைவா, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போற்றுகிறோம், புகழ்கிறோம். இன்றைய இறைவார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான துயரங்களிலிருந்தும் அவமானங்களிலிருந்தும் ஆண்டவரை ஓரங்கட்டப்பட்ட நிலையிலிருந்தும் தகப்பனே, நீர் அவளை அழைத்து உயர்த்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.